அனைவருக்கும் வணக்கம். நம்ம ரத்தத்தில் ஹீமோகுளோபின் குறைஞ்சா சுண்டைக்காய் வாரத்தில் 2 நாளைக்கு சாப்பிட்டா சரியாயிடும். அதுக்கு சுண்டைக்காய், பூண்டு, வெங்காயம், புளி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி சமைக்கலாம்னு சொல்கிறேன் வாங்க. முதல்ல சுண்டைக்காயை கல்லில் சின்ன உரலில் போட்டு நசுக்கி கொஞ்சமாக அலசி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம்லாம் போட்டு நல்லா வதக்கணும். நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுக்கிற பூண்டு, அப்புறம் நசுக்கி வச்சுக்கிறோம் இல்லையா, க்ளீன் பண்ணி அந்த காயெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா ஒரு 2 நிமிஷம் வதங்கிட்ட அப்புறம் அதில் தக்காளி கொஞ்சம் போட்டு அது ஒரு 2 நிமிஷம் வதக்கணும். அதுக்கப்புறம் அது வதங்கிட்ட அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். நம்ம காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கணும். அதுலேயே வதக்கிட்ட அப்புறம் நம்ம கரைச்சி வச்ச புளியும் ஊற்றிக்கணும். தேவையான அளவு தண்ணி ஊற்றணும். ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் வதக்கணும். வதக்கிட்டு அப்புறம் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடணும். அப்புறம் ஒரு 2 நிமிஷம் வெந்த அப்புறம் எடுத்து மறுபடியும் நல்லா கலக்கி நம்ம அப்போ தண்ணி தேவைன்னா கூட ஊற்றிக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் இன்னும் 2 நிமிஷம் போட்டு மூடி அப்புறம் எடுத்துட்டு நம்ம களி, சாதம் எதுக்கு வேணுனாலும் சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி